இன்றைக்கி நம்ம ஈஸியான சூப்பரான டேஸ்டியான சோயா ரைஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரை முட்டைக்கோசு, 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் ஒரு 7 போதும். இப்போ சோயா சங்க்ஸை நல்லா சுடுதண்ணியில் போட்டு வேக வைங்க. அப்புறம் அதை எடுத்து 2 தடவை பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சு நல்லா புளிஞ்சிட்டு அது கூட ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க. ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம வச்ச எண்ணெய் கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வேகிறதுக்கு டைம் ஆகுங்க. அப்போ கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் டைம் விட்டுட்டு அப்புறம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வெந்த பிறகு ஒன்று எடுத்து செக் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சான்னு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி கலரில் இருக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே கடாயிலேருந்து சோயா எடுக்கும் போதே எவ்வளோ வடிக்க முடியுமோ அவ்வளோ எண்ணெயை வடிச்சிட்டு அப்புறம் பிளேட்டுக்கு எல்லா சோயாவையும் மாற்றுங்க. நான் சோயா செய்கிற டைமிங்லேயே அப்படியே சாப்பாடும் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நான் அடுப்பில் நல்ல ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் நான் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஹீட்டுக்கு கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே வணங்கிடும். தீய விடாமல் அப்படியே நல்லா வதக்கிட்டே இருங்க. கலர் மாறணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கலர் மாறிடும். கலர் மாறினதுக்கப்புறம் அதுலேயே அப்படியே கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அந்த முட்டைக்கோஸ்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நல்லா போட்டு அப்படியே வதக்கி விடுங்க. திருப்பி அடி பிடிக்காமல் எல்லா கோஸையும் அப்படியே போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. போட்ட வெங்காயமும் கோஸும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டே இருந்துட்டு அது வேகிறதுக்கு டைம் ஆகும் கோஸு. அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா கோஸ் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்த பிறகு கேரட்டையும் பீன்ஸையும் நான் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டையும் இப்போ நான் இந்த கடாயில் இது கூட சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. எல்லா காய்கறியும் போட்டாச்சு நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிரும். மிக்ஸ் ஆன பிறகு கலர் சேஞ்ச் ஆகும். அப்படின்னா அது வதங்கிருச்சுன்னு அர்த்தம். அது கூட லைட்டாக சோயா சாஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க தீயாத மாதிரி. நம்ம சாஸ் ஊற்றியாச்சுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கலரில் தான் கிடைக்கும். இந்த கலர் அதுக்கப்புறம் கூடயே நம்ம சோயாவை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பொரித்து வச்சு எடுத்ததை அது எல்லாத்தையும் உள்ளே போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுறோம். எல்லாத்தையும் அப்படியே விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க. வேணும்னா இந்த சோயாவை நம்ம பொரித்து எடுத்தோம்ல, அப்போ நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சோயாவை முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சனால அது ஹீட் இருக்காது. அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி விட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் விட்டு முட்டை ஊற்றுறதுக்காக கொஞ்சம் இடம் விடுங்க. நான் எல்லாத்தையுமே நல்லா சைடில் தள்ளி விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன் முட்டை ஊற்றுறதுக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு. அந்த 5 முட்டையும் இப்போ உள்ளே ஊற்ற போகிறேன். உள்ளே ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த 5 முட்டையும் நான் பொறுமையாக ஒன்றா உள்ளே ஊற்றிட்டு அப்படியே மெதுவாக கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுறேன். தீயக்கூடாது. தீயாத மாதிரி கரண்டியை வச்சு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த 5 முட்டையும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மற்றது கூட எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு தான் மற்றது கூட மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக இப்போ இதாகிடுச்சு, அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் எல்லாத்தையும் அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஹீட்டுக்கு ஃபுல்லாமே ட்ரை ஆகிடும். முட்டையும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகி உடஞ்சி விழுந்த மாதிரி அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஹீட் நல்லா ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கரண்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லா சாப்பாட்டையும் நல்லா கிளறி விடணும். எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட கிளற முடியாது அப்படின்னா என்னால் மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாப்பாட்டை முதல்ல எடுத்து நல்லா ஆற வச்சுட்டேன். அப்புறம் தான் போட்டு மிக்ஸ் பண்ணேன். சூடாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே குழஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் சாப்பாடை முன்னாடியே எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள்.
ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பாடு எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கடாயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். நல்லா ஹீட் ஆன பிறகு அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம சாப்பிட்லாம்.